இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா. அதான் நான் சொல்ல வரேன். அண்ட் மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. தூக்கும் போதே பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் உடைக்கிறேன் அங்க பாத்தீங்களா பிஞ்சு உழுதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டில் இருக்க ஜலால்ஸ் பிரியாணிக்கு. இவங்ககிட்ட விறகடுப்பில் பிரியாணி செய்கிறான்னு கேள்விப்பட்டிருந்தோம். அண்ட் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இவங்ககிட்ட பிரியாணி மட்டும் கிடையாது, இன்னும் வெரைட்டி ஆஃப் ஐட்டமும் இருக்குது. லைக் நாட்டுக்கோழி சுக்கா, மட்டன் சுக்கா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதுவும் சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ போய் ஜலால்ஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலேயும் டைனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த டைனிங் வந்து இது வந்து ஒரு டைனியாக இருக்குது. பட் நான் மேலே போய் பார்த்தேன், ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே சீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சாப்பிட்லாம், ஒரு 20-25 பேர் கீழே சாப்பிட்லாம். ஸோ வாங்க நான் மேலேயும் காமிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க வீட்டில். ஸோ அது பண்ணுறதுக்குமே இங்கே பிளேஸ் இருக்குது. லைக் ஒரு 70 பீப்புள்ஸ், ஒரு 70 பேர் வந்து உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் இந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம். இந்த ஒரு ஏஞ்சல் விங்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே. ஆக்சுவலி இதுதான் அவங்களோட வந்து மேல் ஃப்ளோரு. எனக்கு கீழ் ஃப்ளோரோட மேலே தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நம்ம வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ இவங்க லைட்டிங்லாம் பாருங்கள், எல்லாம் ரொம்ப சூப்பராக அந்த க்ளவுட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அது மட்டும் வச்சோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஆம்பியன்ஸ்லாம் இருக்குது, இவங்க ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண சில ஐட்டம்லாம் வந்துருக்கு. மட்டன் சுக்கா, சிக்கன் மாரா நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி மிளகுத்தூள். ஓகே, இது வந்து பார்க்குறது இது சிக்கன் மகாராஜா எனக்கு சூப்பராக தெரியுது. மகாராஜா மாதிரியே இருக்கு. ஓகே, சைடிஷ் ஐட்டம் வச்சிருவோம். ஓகே, மட்டன் பிரியாணி, சிக்கன். அவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா இதில் இருக்கு இந்த பக்கத்தில். ஸோ சிக்கன் மகாராஜா, நாட்டுக்கோழி மிளகுத்தூக்கு, மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இவங்க ரைத்தா, பிரெட் அல்வா அண்ட் வந்து பிரிஞ்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மட்டன் பிரியாணி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 320 rupees. இந்த ஒரு பீஸ் இருக்கு, சின்ன பீஸ். ஸோ 2 பீஸு அண்ட் ஒரு முட்டை. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான், பட் வந்து இந்த சைஸ் தான் கொடுப்பாங்க. பட் பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தால் நோ இஷ்யூ குவான்டிட்டிக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா உதிரியா சூப்பராக கொடுத்துருக்காங்க ரைஸஸ். அண்ட் மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. தூக்கும் போதே பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் உடைக்கிறேன் அங்க பாத்தீங்களா பிஞ்சு உழுதுங்க, பிஞ்சு உழுது. அப்படியே பாருங்க, அப்படியே பாஷா இருக்கு பாருங்க. செம்ம பிங்கிஷா சூப்பரா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு மட்டன் பீஸ் வச்சு சாப்பிடுவோம். ரைஸ் வந்து செம்ம ஸ்மெல் வருது ரைஸ்ல. அந்த மட்டனோட மீட்டோட அந்த ராவான ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம செம்ம டாமினேஷனா இருக்கு. மீட் வந்து ரொம்ப ஜூஸியா செம்மையா இருக்கு. அப்புறம் அப்படியே ஒட்டிதுங்க. அதான் மோஸ்ட்லி சில கல்ல மட்டனோட டாமினேஷன் இருக்கும். மட்டன் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லா இல்லாம அடிச்சுது. நான் சொல்லியிருந்தேன் குவான்டிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு 320 rupees. பட் வந்து கம்மியா இருந்தாலும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இன்னும் முதலே கேட்டேன், ஒரு எக்ஸ்ட்ரா கூட போட்டு தருவான்னு கேட்டாரு. எல்லா கஸ்டமருக்கும் எக்ஸ்ட்ரா போட்டு தர முடியாது இல்லையா, அதை நான் சொன்னேன். நீங்க கொடுக்குறது கொடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு சொன்னேன். மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு, ஒரு ஆள் சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு. மீட்லயும் வந்து சுத்திட்டாங்க, டேஸ்ட் இருக்குல்ல வேற மாதிரி இருக்கு. அது ஜூலியா இருக்கு. அப்படி அதை வந்து அப்படி எடுக்கும்போது அப்படியே உதிரியா தொங்குறது வேற மாதிரி வருது. எங்க முன்னாடி சில பேர் உட்காந்துருக்காங்க, வாயில தண்ணி குடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணுவோம். சிக்கன் பிரியாணில ஒரு 2-3 பீஸ் போட்டிருக்காங்க. மட்டன்ல மட்டும் தான் 2 பீஸ். ஸோ பட் ரைட். பட் வந்து இவங்க வந்து எனக்கு லெக் பீஸ் கொடுக்கல. லெக் பீஸ் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இதோட வந்து மீட்டும் வந்து நல்லா குக்காய் நல்லா அப்படியே போட்டு இது பண்ணுங்க.
செஸ்ட் பீஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா ரொம்ப சாஃப்டா குக் ஆயிருக்கு. ஸோ இதையும் போட்டு பைட் அடிக்குமோ. மட்டன் தாங்க சூப்பரா இருக்கு, உண்மையை சொல்லலாம். பட் சிக்கன் வந்து எப்படி சொல்றது, மட்டன் சாப்பிட்டா அப்படி தெரியுது, சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் மட்டன் மஸ்ட் ட்ரைங்க. பட் கொஞ்சம் விலை அதிகம், ₹100 கொஞ்சம் அதிகம். பட் ஃபென்டாஸ்டிக்கா சூப்பரா இருக்கு. சிக்கன் பிரியாணி சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அண்ட் இதில் போட்டிருக்க அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் ஃபென்டாஸ்டிக்கா சூப்பரா இருக்கு. பட் ஸ்டில் நான் ரெக்கமெண்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் சூப்பரா இருக்கு. நம்ம இது கூட வந்து வாங்கியிருந்த சில ஐட்டம்ஸ், நாட்டுக்கோழி மிளகு தூக்கு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு, இது ஒன்று. அண்ட் அது கூட வந்து மட்டன் சுக்கா, இவங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அழகு சூப்பரா இருக்குங்க. மட்டன் சுக்கா ஒன்று கொஞ்சம் போட்டுடலாம். அண்ட் மெயினாக சிக்கன் மகாராஜா. சிக்கன் மகாராஜாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி சிக்கன் 65 மாதிரி குக் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. இதையும் போட்டுட்டு ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி. இந்த கடையில் நான் ஆக்சுவலி மட்டன் பிரியாணி எனக்கு அவ்வளோவாலாம் இஷ்டம் கிடையாது. பட் இந்த கடையில் மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி போட்டு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணும்போது சிக்கன் மகாராஜா. சிக்கன் மகாராஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது முந்திரி போட்டிருக்காங்க, வெங்காயம் வந்து அப்படியே கொஞ்சம் ராவா இருக்கு குக் பண்ணி, அண்ட் வந்து கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாப்பிடுவோம். சிக்கன் 65 மாதிரி அவங்க குக் பண்ணியிருக்காங்க. குக் பண்ணிட்டு அந்த மேலே வந்து லைட்டாக பெப்பர் போட்டிருக்காங்க. அந்த கருவேப்பிலோட அந்த டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா. அதான் நான் சொல்ல வரேன். வேற மாதிரி தனித்தனியா தெரியுது, அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்று தனித்தனியா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் சுக்கா அதெல்லாம் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் சுக்கா சாப்பிடலாம். மட்டன் சுக்கால பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெப்பரு, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்கு மட்டன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் அந்த வந்து எப்படி ஊர் சைடு தெரியுது. ஊர்லாம் போல அந்த மதுரை சைட்லாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து ராவான மட்டன் ஸ்மெல் இருக்கும், அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கு. பட் மசாலா சூப்பரா இருக்குல்ல, ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட பிரியாணி மட்டும் இல்லை, யூ கேன் ட்ரை திஸ். எனக்கு மகாராஜா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல மகாராஜா சூப்பரா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம் மகாராஜாவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி பெப்பர் துக்கம். நாட்டுக்கோழில ஒரே ஒரு மேட்டர்னா ஃபுல்லாக நிறைய எலும்பு தாங்க வரும். அண்ட் இவங்க வந்து இது வந்து சின்ன வெங்காயம் போட்டுருக்காங்க. ஸோ யூ கேன் சி த சின்ன வெங்காயம். ஓகே, அண்ட் பெப்பரு சரிதான் இல்லை, வந்து எலும்பாவே இருக்குது. லைட்டா காரமா இருக்கு. அந்த பெப்பர் சுக்கா சாப்பிடணும், சுக்காவோட காரம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. எலும்பாவே இருக்கு, நிறைய எலும்பு கொடுத்துருக்கு. கொஞ்சம் கிட்ட காமிக்கிறீங்களா? இது குக் ஆயிருக்கு விதம். சிக்கன் பாருங்க ரொம்ப சாஃப்டியா குக் ஆயிருக்கு. இதை வந்து நான் பிரியாணி கூட வச்சு சாப்பிடலான்னு இருக்கேன். மட்டன் பிரியாணி வித் நாட்டுக்கோழி மிளகு தொக்கு. ஆமா, அந்த இந்த தொக்கு வந்து அவங்க கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஏன்னா அது வந்து சின்ன வெங்காயம் போட்டுருக்காங்க. பேசிக்கா நீங்க சின்ன வெங்காயம் அதை போட்டீங்கனாலே சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மூணு பெஸ்டா எதுன்னு சொல்றது வந்து இந்த மகாராஜா தான். ஏன்னா வந்து அவங்க அதுல இந்த மூணுல இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மாதிரி ட்ரையா ஒரு சில்லி சிக்கன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சாஸியா இல்லை, சூப்பரா இருக்கு. ஃப்ரை பண்ணி தனித்தனியா போட்டு அந்த வெங்காயம் எல்லாம் போட்டதுனால, கருவேப்பிலை போட்டதுனால அதோட ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா டாமினேட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்களோட கத்திரிக்காய், ஸோ அது ட்ரை பண்ணவே இல்லை, அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப திக்கா நல்லா கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து பிரியாணி வந்து முக்கியம் இருந்தால் தான் வந்து நான் அந்த ரைத்தா ட்ரஸ்ட் பண்ணுவேன். நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இது பிரியாணி நல்லா இருக்குன்னா அதை ட்ரை பண்ணல, கொஞ்சமாக பிரியாணி கூட வச்சு ட்ரை பண்ணலாம். இது எப்படி இருக்கு? சுமாராக தான் இருக்கும். அது எல்லாமே சாப்பிடலாம். பிரியாணி அவ்வளோ அம்சமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த குக்கான விதம்லாம் வேற மாதிரி. நான் புகழ்றது எல்லாமே மட்டன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஆக் அவுட் பண்ணி மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
ஃபைனலாக ஒரு ரிவ்யூ கொடுத்தேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு பிரியாணி அண்ட் சிக்கன் மகாராஜா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக எங்களோட பிரெட் அல்வா ஸோ இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிஷர்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸ்மெல் நல்லா இருந்தது. நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்துருந்தேன். அதை சாப்பிடுவோம். வாவ், இதில் வந்து ரூட் ஸ்டேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. சாப்பிடும்போது வாயில ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. அண்ட் ஆல்சோ எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளை, முகப்பேர் அண்ட் மன்னார்பேட்டை. முகப்பேர் அண்ட் மன்னார்பேட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹால்லாம் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. கீழ்கட்டளை ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ரெஸ்டாரண்டான்னு கேட்டிங்கன்னா 100%. ஏன்னா வந்து சர்வீஸ் சூப்பராக இருக்கு. ஆம்பியன்ஸ் ரொம்ப கூலா செம்மையா இருக்கு. அண்ட் நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. ஸோ மஸ்ட் வந்து நீங்கள் ஃபேமிலி கூட வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் ஃபுட்டு வந்து மட்டன் பிரியாணி அகைன் சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் மீட்டு 2 ரா சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமா இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். அந்த